ப்ளவுஸில் கை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு சைடு ரெண்டும் ஒன்றா வர மாதிரி நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அர்க்காட் பண்ணியிருக்கேன். அதை ஷோல்டரோட சென்டரில் வைக்கிறேன். சென்டரில் வச்சு உள்ளுக்குள்ளே ஷோல்டர் நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம பேக் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு இது ஃபுல்லாக நம்ம அப்படியே ரெண்டையும் ஒன்று போல் அப்படியே வச்சுட்டே வரலாம். இப்படி வச்சுட்டே வரும்போது நம்ம ஆல்ரெடி ரெண்டுத்தையும் அர்க்காட் பண்ணியிருப்போம். அது ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கும். இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது வந்து என்னோடய பாடி பார்ட், அது எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் இதை எடுத்து நான் இந்த இடத்துல வைக்கக்கூடாது. அப்படி வச்சா நமக்கு கை தூக்கின்னு வரும். இப்போ எனக்கு கரெக்டாக இங்கே தான் முடிஞ்சுது. அதனால் நான் இப்போ இங்கேருந்தே 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டு வரக்கூடாது. கரெக்டாக 1/2 இன்ச்சு தான் நம்ம விட்டுருக்கோம். அதனால் அதே 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் தையல் அடிச்சுன்னே வரணும். இதில் எதையுமே நாம் இழுக்கக்கூடாது. பாடி பார்ட்டோ துணியும் அப்படியே தான் இருக்கணும். நம்மளோட கையோட அளவில் இருக்க துணியுமே அப்படியே தான் இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே சும்மா இது வச்சு அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு கர்வ் கொடுத்துனே வர வேண்டியதுதான். எதையுமே இப்படி இழுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா இப்படி இழுத்து வைக்கக்கூடாது. சாதாரணமாக அப்படியே துணி எப்படி இருக்கோ அது மேலே நம்ம அப்படியே வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். எதையுமே இழுக்கக்கூடாது. இழுத்துட்டிங்கன்னா நம்ம போடும்போது தையல் அப்படியே படபடன்னு விட்டுடும். அப்படியே பொறுமையாக ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு இப்போ இந்த பார்த்திங்கன்னா இதை நான் எனக்கு ஃப்ரண்ட்டுக்காக வந்துச்சு. இப்போ நான் பேக் சைடு உள்ளே திருப்பி விட்டுறேன். இந்த ஷோல்டருக்கு உள்ளே பிடிச்சோம் பார்த்திங்களா, அந்த துணியை பின்பக்கமாக பார்த்து மடித்து விட்டுடலாம். பின்பக்கம் தான் விடணும்னு கிடையாது. நம்ம முன்னாவும் விட்டுக்கலாம், பின்னாவும் விட்டுக்கலாம். இப்போ இதை கரெக்டாக அதே 1/2 இன்ச் அளவுக்கு அங்கே எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். துணி எதையுமே இழுக்க மாட்டக்கூடாது. அப்படி அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சு அப்படியே தையல் போட்டுனே வர வேண்டியதான். இந்த மாதிரி கர்வ் வரும்போது, இந்த ஆம்கால் கிட்ட கர்வ் வரும்போது நம்ம இழுத்து இப்படி எடுத்துன்னு போய் இங்கே வைக்கக்கூடாது. துணி அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கினே வரும்போது அதுவே இந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்கும். இப்படி ஊசியை துணிக்குள்ளே விட்டுட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம லேசாக இப்படி துணியை திருப்பும் போது அந்த இடத்துல வளைவுக்கிட்ட கரெக்டாக துணி நிற்கும். அப்படியே லேசாக நிறுத்தி நீங்கள் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை பொறுமையாக பண்ணணும். அதே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தையல் போட்டுட்டே வர வேண்டியது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு நான் அப்படியே தையல் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு தையல் மட்டும் நம்ம போட்டோன்னா பிரிஞ்சிடும். அதனால் திரும்ப அந்த துணியை அப்படியே மடித்து விட்டு நம்ம கட் பண்ண வேணாம். அப்படியே திருப்பி விட்டு இந்த தையல் மேலே இன்னொரு தையல் போட்டுட்டு வரணும். இப்போ நாம் கீழே துணி ஏதாச்சும் மடிச்சுன்னு இருக்கான்னு ஒவ்வொரு வாட்டியும் இப்படி எடுத்து இப்படி உள்ளுக்குள்ளே துணியை தள்ளி விட்டுட்டு பார்த்து அடித்தோன்னா நமக்கு பிரித்து விட வேண்டிய வேலை இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே துணி எதுவும் மடிக்கலை. அதே அந்த 1/2 இன்ச்சு மேலே அப்படியே நம்ம தையல் போட்டுகிட்டே வர வேண்டியதான். அப்போ தான் நமக்கு துணி பிரிஞ்சு வராது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அடியில் துணி மாட்டின்னு இருக்கான்னு பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா திரும்பவும் அந்த வேலையை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்து துணியை எடுத்து விட்டு ஈவனாக வச்சு
இந்த தையல் மேலேயே நான் போட்டுட்டு வரா மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 தையல் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்த கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முன்பக்கம் திருப்பி பார்த்தோன்னா நமக்கு எங்கேயுமே சுருக்கமாக இருக்காது, நீட்டாக இருக்கும், எங்கேயுமே இழுத்து பிடிச்சி இருக்காது. இப்போ இதே மாதிரி நம்ம அந்த பக்கத்து கையும் அடிச்சுக்கலாம். இந்த பக்கத்துக்கும் அதே மாதிரி ஷோல்டர் பக்கத்தை நம்ம பின்பக்கம், அந்த பக்கம் பின்னாடி தானே நம்ம விட்டுருந்தோம், அதனால் இதையும் பின்பக்கமாக விட்டு கையை அதே மாதிரி இதுலேயும் நான் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா ஏன் இப்படி மார்க் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இங்கே கட் பண்ணியிருப்போம், இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஷேப் எடுத்திருப்போம் 1/2 இன்ச்சு, அதனால் நான் அது தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எது முன்னாடி பின்னாடின்னு தெரியாமல் போயிடும். நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பும் அப்புறம் திருப்பி நாம் பிரித்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நாம் முன்னாடியே 1க்கு 2 வழியாக செக் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சென்டரில் இருக்காத்தும் ஷோல்டர் ஜாயிண்ட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு லேசாக சும்மா அப்படியே சாதாரணமாக, என் கையை பார்த்திங்கன்னா தெரியும், நான் இழுக்கலாம் இல்லை, சாதாரணமாக என் கை சாதாரணமாக இருக்குது, அப்படியே லேசாக அந்த ஜாயிண்ட் இந்த இடம் கரெக்டாக முடிகிற இடம் அப்படியே வச்சு அந்த கர்வில் அப்படியே நம்மளோட சாதாரணமாக ஃபிங்கரை வச்சு அப்படியே எடுத்துன்னு போகும்போது நமக்கு இந்த துணி எங்கே முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிட்டிங்கன்னா துணி இப்படி இழுத்து பிடிச்சா மாதிரி ஆகிடும், நம்ம தைச்சி முடிச்சிடுறோம், சுருக்கம் விழும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம கை எப்படி அடித்தோமோ அதே 1/2 இன்ச் அளவுக்கு இந்த பக்கமும் நம்ம அடிச்சுக்கினே வரணும். துணியை எக்காரணத்தை கொண்டு எப்போவுமே இழுக்க மட்டும் கூடாது. நாம் இழுத்துட்டோன்னா அவங்க கஸ்டமர் போடும்போது அது அவங்களுக்கு ஃபிட்டாகவே இருக்காது, ஒரு இடம் தூக்கின்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி கையை மட்டும் தான் நான் வளைச்சி கொடுத்துன்னு வரேன். கீழே இருக்க பாடி பார்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இது நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை மட்டும்தான் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல நான் வைக்கிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை வந்து சுருக்கம் அடிக்காது, லூஸ் கொடுக்காது. இது பிகினர்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸ். இப்படி நம்ம இந்த 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுன்னே வர வேண்டியதுதான். இதை நாம் இந்த துணியும் பாடி பார்ட்ஸ் துணியும் கை துணியும் ஒரே இடத்துல முடியணும். இது இங்கேயும் நாம் வச்சு அடிக்கக்கூடாது. தெரியுது உங்களுக்கு? இது ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு ஒரே அளவாக வச்சு இதை மட்டும் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இழுத்துலாம் வைக்கக்கூடாது, சும்மா அப்படியே திருப்பி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கர்வ் வருது. கர்வ் வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த துணி எனக்கு ஸ்ட்ரெயிட் வருது, ஆனால் கர்வ் எனக்கு இங்கே இருக்குது. இப்போ நான் இந்த இடத்த எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு எந்த இடம் வரைக்கும் கர்வாக இருக்கோ அந்த இடம் வரையும் அப்படியே அடிச்சுன்னு வந்து ஊசி அப்படியே நிறுத்திக்கணும். துணிக்குள்ளே நிறுத்தி வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு லேசாக பின்னாடி நான் இந்த இது ஃபூட்டரை தூக்கி லேசாக மேல் துணியை மட்டும் எடுத்துன்னு வந்து இந்த கர்வ் கிட்ட வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல அப்படியே அந்த கர்வ் கிட்ட இது அப்படியே இருக்கணும். இந்த துணியை நான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தே இருக்க மாட்டேன். இது மட்டும் தான் என் கையில் நகர்த்தின்னு வருவேன். இதை அப்படியே லேசாக இந்த கர்வ் கிட்ட எடுத்துன்னு வந்து வளைச்சி கொடுத்தேன்னா நமக்கு இந்த சரியான இடம் தெரியுதுங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி கொடுக்கும். அப்படியே ஒன்று போல் வச்சு எடுத்துன்னு வரணும். எந்த இடத்தையுமே மேலே கீழே எடுக்கக்கூடாது. அப்படியே ஈவனாக கரெக்டாக வச்சு அதே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ண வேணாம். இந்த துணியை இப்படி போட்டு அடிச்சோம்ல, அதை அப்படியே பின்பக்கம் திருப்பி நம்ம அப்பப்போ கட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. இந்த மாதிரி நம்ம துணியை அப்பப்போ திருப்பி அடிச்சுக்கணும். அதே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுன்னே வரலாம்.
ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அடியில் இருக்க துணி இப்படி பார்த்திங்கன்னா இது வந்து இது கூட சேர்ந்துட்டு இருக்கும். நம்ம இப்படி மடித்து அடிச்சிட்டோன்னா இது அதோட ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாம் ஒவ்வொரு வாட்டியும் அடியில் இருக்க துணியை இப்படி கையை விட்டு எடுத்து விட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சு தையல் மேலேயே நாம் போட்டுனே வந்தோன்னா நமக்கு எந்த சுருக்கமும் வராது, எந்த இடத்துலையும் இழுத்து கொடுக்காது. நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா அதே 1/2 இன்ச் அளவுக்கு தான் பிடிக்கணும். நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அதே 1/4 இன்ச் அளவுக்கு தான் பிடிக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சு எவ்வளோ தூரம் வராதுன்னு தெரியாது அப்படின்னா இப்படி டேப் எடுத்து வச்சு ஒவ்வொரு இடத்துலையுமே மார்க் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு இதில் நம்மளோட ஸ்டார்டிங் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு கோடு வரும், அதுதான் நம்மளோட 1/2 இன்ச்சு. அது எங்கே இருக்கோ இப்படி 2 துணியை ஜாயிண்டாக வச்சு அது முடிகிற இடத்துலலாம் நம்ம இப்படி ஒரு டாட் வச்சுக்கினே வந்துடலாம். இப்படி வச்சுட்டே வரும்போது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி 1/2 இன்ச்சு எனக்கு எங்கே முடியுதோ அங்கெல்லாம் டாட் வச்சுருந்தேன்னா இப்போ நான் இது மேலேயே இப்போ தையல் போட்டுனே வந்தோன்னு வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு கரெக்டாக வரும். உங்களுக்கு 1/2 இன்ச்சு அப்படியே ரேண்டமாக பிடிக்க தெரியலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக நாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கையை திருப்பி பார்த்துக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே இழுத்து பிடிச்சிருக்காது, துணி சாதாரணமாக இருக்கும். மடித்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன், இல்லை பார்த்திங்களா? இப்போ நமக்கு 2 கையுமே முடிச்சிட்டோம். இது ஒரு கை, இது ஒரு கை. இது ரெண்டையும் நாம் ஈவனாக வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கு. நாம் ஒவ்வொரு வாட்டியுமே கையை ஜாயின் பண்ணாலும் சரி, பேக் சைடு ஜாயின் பண்ணாலும் சரி, ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணாலும் சரி, எல்லாமே ஈவனாக இருக்கான்னு ஒவ்வொரு முறையும் அடிக்கும் போதே நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அதை பிரித்து விடணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர்லேருந்து கையை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஈவனாக இருக்குது. மேலே கீழேன்னு எங்கேயுமே சுருக்கம் இல்லை. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.